தலைப்பு: புத்திசாலி எறும்பும் சோம்பேறி தேனீயும். ஒரு காட்டில் ஒரு எறும்பும் ஒரு தேனீயும் நண்பர்களாக இருந்தன. கோடை காலம் முழுவதும் எறும்பு கடுமையாக உழைத்தது. சிறு சிறு உணவு தானியங்களை சேகரித்து தன் கூட்டில் அடுக்கி வைத்தது. மழைக்காலத்தில் பசி வரக்கூடாது என்று தினமும் சிரமப்பட்டு வேலை செய்தது. ஆனால் தேனீயோ, என்ன அவசரம்? இப்போது சூரியன் ஒளி, பூக்கள் இருக்கு, பாட்டு பாடி ரசிக்கலாமே என்று பறந்து திரிந்தது. மலர்கள் மேல் உட்கார்ந்து தேன் குடித்தது, காற்றில் ஆடியது, நண்பர்களோடு விளையாடியது. மழைக்காலம் வந்தது. எல்லா இடமும் தண்ணீரும் சேரும். தேனீ பசியால் வாடியது. அதன் சிறகுகள் நனைந்து பறக்க முடியவில்லை. அது எறும்பின் கூட்டுக்கு ஓடி வந்தது. நண்பா, எனக்கு பசி, கொஞ்சம் உணவு தருவியா என்று கேட்டது. எறும்பு அமைதியாக பார்த்து சொன்னது, கோடையில நீ என்ன செய்தாய்? தேனீ தலைகுனிந்து சொன்னது, நான் பாட்டு பாடினேன், ரசிச்சேன். எறும்பு புன்னகைத்து சொன்னது, அப்போது நீ ரசித்துக் கொண்டிருந்த போது நான் உழைத்தேன். இப்போது நான் சாப்பிடுகிறேன், நீ ரசி. தேனீ அழுதுவிட்டு, இனி ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி மழை நின்றதும் மீண்டும் உழைக்கத் தொடங்கியது. நீதி: காலத்தை சரியாக பயன்படுத்தி உழைப்பவனுக்கு எப்போதும் பசி வராது. சோம்பேறித்தனம் வறுமையை தரும். எப்படி இருந்தது கதை? மறுபடியும் வேறு கதை வேணும்னா சொல்லுங்க.